ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலா கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் பொரியல்னாலே நிறைய பேர் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸோடு சேர்த்து ஃபாலோ பண்ணி இந்த பொரியலை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச பின்ன 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பின்ன மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கின பின்ன ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. இல்லை பச்சை மிளகாய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ கண்ணாடி மாதிரி வதங்கின பின்ன நம்ம தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிக்கலாம். இதில் காய்கறிகள் பார்த்தோம்னா நான் பீன்ஸ் அவரைக்காய் 100 கிராமும் கேரட்டு 1 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் அவரைக்காய் பொரியல் செய்யும்போது எப்போதுமே ஒரு கேரட் கூட சேர்த்து செய்யுங்க. அந்த ஸ்வீட்டோட அந்த அவரைக்காய் பொரியலும் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முக்கியமான டிப்ஸ், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வரையும் தண்ணி சேர்க்கவே இல்லை, அந்த எண்ணெயிலே தான் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். இதில் முதலையே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்த்துட்டா நல்லா இருக்காது. அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்து வேக வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரைக்காயில் அந்த ஸ்மெல்லு போகாமல் நம்மளுக்கு கூடவே சேர்ந்து வேக ஆரம்பிச்சிடும். அதனால் வாசனையும் நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பின்ன கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதாவது 3/4 பதம் வரையும் வேகணும். இப்போ திரும்பவும் க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் தான் நம்ம தண்ணி உப்பு சேர்க்க போகிறோம். தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். அதாவது நம்ம அவரைக்காய் பொரியலை ஊற்றும் போது தண்ணி கீழே கொஞ்சம் கூட நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு தான் தெளித்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணியை. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கணும். 5 நிமிஷம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் கூட வச்சு வேக வச்சு எடுங்க. நல்லா சூப்பராக அவரைக்காய் பொரியல் எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக வருங்க. இதில் கேரட் சேர்த்து செய்கிறது தாங்க ரொம்பவே டேஸ்ட்டு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தாச்சு. நம்மளுக்கு தண்ணி எல்லாம் குறைஞ்சிருக்கு. நான் வற்றின பின்ன ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அவரைக்காய் பொரியல். இனிமேல் அவரைக்காய் பொரியல் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கடைசியாக சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். கடைசியாக ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். இதில் தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் ஃபைனலாக அந்த பொரியலுக்கே ஒரு ஃபைனல் டச் கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. குட்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் பொரியல்னால் இனிமேல் யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டில் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பச்சை மாறாமல் அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.